ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் என் கடவுள் கொடுத்த அழகான அற்புதமான வாழ்க்கையை என் குடும்பத்தாரோடு சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற பதிவை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் வேலை செஞ்சிட்ருக்க மத்தியில் சொல்லிட்டும் வாங்க, நினச்சிட்டும் வாங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக இந்த வாசகத்துக்கெல்லாம் உயிர் பெற்று கவலை அடித்தாச்சு. இந்த வாசகத்துக்கெல்லாம் உயிர் பெற்று நீங்கள் நினச்சே பார்த்துருக்க முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கை அசுர வளர்ச்சி அடைஞ்சே தீருங்க. இதெல்லாம் உண்மையாக நம்புங்க. இன்றைக்கி வந்து தை அமாவாசைங்க, ரொம்ப பவர்ஃபுல். காலையில் 4:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு விளக்கு தியானம் பண்ணிவிட்டு அடுத்த வேலை என்ன பண்ணேன்னா, சரி இன்றைக்கி ரீடிங் போட்டுருவோம். இந்த ஒரு அமாவாசை பீரியடில் வந்து இந்த எனர்ஜியோடையே நம்ம இன்றைக்கி நிறையா பேருக்கு என்னென்ன ரீடிங் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறையா பேருக்கு தேவைப்படுற ஒரு மெசேஜாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து பவர்ஃபுல்லாக மெடிடேஷன் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து உங்களுக்கான ரீடிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இன்றைக்கி வந்து ஸ்பிரிட்ஸும் வந்துட்டாங்க, கவுலியும் அடிச்சிருச்சு. இன்றைக்கி ரொம்ப பவர்ஃபுல். இன்றைக்கி வந்து எதுக்கு தை அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான தினங்க. நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம மூதாதையர்கள் தான். அவங்க இல்லைன்னா வந்து நம்மளால் ஒவ்வொரு தலைமுறையாக நம்மளுடைய அந்த ஒரு டிஎன்ஏ பாரம்பரியத்தை நம்ம கடத்திட்டு வர முடியாதுங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை செய்யும் விதமாக அவங்க செஞ்ச பாவமும் நம்மளை சுற்றி வரும், அவங்க செஞ்ச புண்ணியமும் நம்மளை தேடி வரும். அதனால் அவங்களோட ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இது வந்து தையில் கவலை அடிச்சுட்டே இருக்குது. தையில் வரக்கூடிய அமாவாசை நிறைய பேர் பார்த்துட்ருக்குறவங்க மூதாதையர்களுக்கு வழியாக வந்து என்னால் செய்ய முடியல, மாதம் என்னால் வந்து சாமி கும்பிட முடியலன்னா கூட இந்த தை மாதத்தில் வரக்கூடிய, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய, ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசையை விடாமல் தவறாமல் அவங்களுக்கு உண்டான திதி கொடுங்க. கைக்கு சாப்பாடு கொடுங்க. முடியாதவங்க யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. இது வந்து செய்யும்போது நீங்கள் யாருக்கு நினச்சி கொடுக்குறீங்களோ அது அவங்களுக்கு போய் சேருங்க. உங்கள் குடும்பமும் நீங்களும் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அவங்க வந்து ப்ளஸ்ஸிங் பண்ணுவாங்கங்க. நம்ம நினைக்காம விட்டுட்டோம்னா நம்ம இவங்களுக்காக எவ்வளவோ பண்ணியிருப்பாங்கங்க. நம்ம மூதாதையர்கள் நமக்காக பண்ணியிருப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து நமக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு தலைமுறை தெரியும், அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களோட பேர் தெரியும், அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களாம் யார் யாருன்னு அவங்களோட பேர் என்ன எதுவுமே தெரியாது. அவங்களோட படங்கள் கூட நிறைய பேர் வீட்டில் இருக்காதுங்க. அதனால் அவங்கள நினச்சி நீங்கள் வந்து படம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவங்கள நினச்சி அவங்களோட ஆசீர்வாதம் வேணும். குடும்பத்தை காப்பாற்றணும், அவங்க மேலேருந்து தெய்வமாக இருந்து காப்பாற்றணும். செய்த ஏதாவது பிழை இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் வந்து இந்த ஒரு 3 மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான அமாவாசையில் திதி கொடுங்க. முடியாதவங்க ஏதாவது அன்னதானம் வாங்கி கொடுங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும், இன்றைக்கி வந்து பார்க்குறவங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இன்றைக்கி ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. அதனால் யாருக்கு என்னென்ன மெசேஜ் வரப்போகுதுன்னு தெரியல. ஆஸ் யூஷுவல் தண்ணி குடிச்சிட்டு, ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு, ஆஸ் யூஷுவல் ஒரு டம்ளர் வந்து தண்ணி குடிச்சிட்டு உங்களோட எனர்ஜியை ஹையர் அசென்ஷன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பிரம்ம முகூர்த்தத்திலே எடுக்கிறோம். இன்னும் சூரிய பகவான் வந்து வெளியில் வரல. நிறைய பேர் இன்னும் கவலையோடு இருக்கீங்க, மனசை விட்டு போயிருக்கீங்க. நம்ம அந்த எனர்ஜி நிறையா தெரியுது. கடவுள் இருக்காங்க நம்ம கூட, அதை எப்பயும் மறந்துடாதீங்க. என்னாச்சு? நிறைய பேருங்க ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ளே வந்திருக்கீங்க. நிறைய பேருக்கு உண்மையெல்லாம் நிறையா தெரிஞ்சிருக்கும். நம்ம நினைக்கிற விஷயம் இங்கே எதுவும் நடக்காது, போராடியாச்சு, வேணாம் விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு வந்துட்டீங்க. பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் இனிமேல் என்னால் போராட முடியாதுன்னு ஒரு பாஸ் பட்டன் அமுத்திட்டு சரண்டர் மோடு தாங்க. நான் வந்து சரண்டர் ஆகிட்டேன் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்கீங்க. நிறைய பேர் வந்து விட்டுட்டீங்க. ஒன்று துரத்தி பிடிச்சிட்டே போயிட்டு இருந்தீங்கல்ல, அதெல்லாம் வந்து விட்டுட்டீங்க. புதிய கண்ணோட்டத்தில் தான் உங்கள் வாழ்க்கையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நிறைய பேருக்கு ஞானம் வந்திருக்கும், தெளிவு வந்திருக்கும், மெடிடேஷன் பாதைக்குள்ளே போயிருப்பீங்க. நிறையா ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்க. ஒரு கோயிலாக போக ஆரம்பிச்சிருப்பீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு மெடிடேஷன் கிளாஸில் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க, இல்லை இந்த தத்துவம், அந்த ஒரு கடவுளை பற்றின ஞானம், பகவத்கீதா கிளாஸு, இந்த மாதிரி உங்களுக்கு கவுளி அடிச்சுட்டே இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து போக ஆரம்பிச்சிருப்பீங்க. முன்னே இருந்த மாதிரி நீங்கள் கிடையாதுங்க இப்போது.
அது மட்டும் 100% வந்து ஷுவராக சொல்லலாம். உங்களுக்குள்ளே டீப்பாக நீங்கள் வந்து ஒரு ஆழமாக நிறைய விஷயங்கள் வந்து தேட ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையை மற்றவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போது நிறைய சேஞ்சஸ் உங்கள் வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் வந்து புரிஞ்சிருப்பீங்க. நிறையா விஷயம் வந்து இழுத்து பிடிச்சிட்டே வந்திருப்பீங்க. இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டீங்க. இது நம்மளுக்கு வந்து ஆகாத காரியம் இது. இதை நம்ம கூடவேவும் வந்து கூட்டிகிட்டு போக முடியாது, இது சரி பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு அப்படி அப்படியே விட்டுட்டு கையையும் கட்டிட்டு காலையும் கட்டிட்டு என்ன பண்ணுறீங்க? எல்லாமே கடவுள் தான். இங்கே நம்ம ஏதோ செய்ய போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஏதோ ஒரு பண்ணுற ஒரு விஷயம் இங்கே எதுவுமே உங்களால் வந்து முடியல அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறம் விட்டுட்டீங்க. வாட்டர் எனர்ஜி, நெப்டியூன், இது வந்து சில பேர் வந்து இந்த மாதிரி ஒரு தாட்டில் வந்து இருக்கீங்க. நிறைய பேர் வந்து இன்னும் வந்து அந்த எனர்ஜியை விட்டு வெளியில் வரல. பாதி பேர் பார்க்குறவங்க ஒரு 50% வந்து இந்த மாதிரி வந்துட்டீங்க. ஒரு பாக்கி இருக்கிற ஒரு 25% வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னும் வந்து அதே இடத்துல நிற்கிறீங்க. வருவாங்க, சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு முயற்சி போட்டுட்ருக்கீங்க. 3333 கண்டிப்பாக பார்க்குறவங்களா இருப்பீங்க. இப்போது வந்து அதிகப்படியாக நீங்கள் வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் நிறைய பார்க்குறவங்களா இருப்பீங்கங்க. அதனால் இப்போ தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல நிற்கக்கூடாது, நம்மளோட ஒர்க் பார்க்கணும் அப்படின்னு சில பேர் அவங்கவுங்க ஒர்க்கில் க்ரியேட்டிவிட்டியாக அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாமேங்க உங்களுக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதுதான் வந்து இங்கே மெயினான ஒரு கார்டாக வருது. பரவாயில்ல, ஃபஸ்ட்டு கார்டே நிறைய பேருக்கு அது ஒரு ரியலைசேஷன், நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு விஷயம்லாம் வந்து கிடைக்கிது. இந்த கார்டு வந்தாலே சூப்பர் தான், பயப்படாதீங்க. நான் நினச்சேன் இந்த கார்டு வரணும்னு நினச்சேன் நான். ஏன்னா அமாவாசை அன்னைக்கு நம்ம சூரியன் இல்லாமல் அமாவாசை இருட்டில் வந்து இந்த கார்டு வரலன்னா தான் தப்பு. நிறைய பேர் வாழ்க்கை இப்படி தாங்க இருக்குது. அமாவாசை இருட்டு மாதிரி இருக்குது. ஒரு பிரகாசமே இல்லாமல் ரொம்ப நாளாக ஏதோ ஒன்றுக்கு கீழே நம்ம இருந்து அடிமையாக இருந்து ஒரு நம்பி ஏமாற்றப்பட்டு ஒரு நம்ம வாழ்க்கையில் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே போராட போகிறோங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் குறித்து நீங்கள் பாடுபட்டுட்டு இருந்திருப்பீங்க. எல்லாத்துக்குமே எண்டிங் தான் அது. எண்டிங் முடிஞ்சு போச்சு. இனிமேல் அவ்வளோதான், புதிய ஆரம்பம் தான். இனிமேல் உங்களை சுற்றி இருந்தவங்க, உங்கள் கூட இருந்தவங்க யார் யார் நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி விதமாக, ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாக உங்கள் வாழ்க்கையை வாழ விடாமல் அவங்க வந்து மூக்க நுழைச்சிட்டு இருந்தாங்களோ அது எல்லாமே மாறுது. அது எல்லாமே எண்டிங் ஆகுதுங்க. நிறைய பேருக்கு தண்டனை கூட கிடைக்கிது. உங்களுக்கு தவறு இழைத்தவங்களுக்கு நிறைய சேஞ்சஸுங்க. இது வரைக்கும் அப்படி ஒரு சேஞ்சஸ் நீங்கள் வாழ்க்கையில் பார்த்தே இருக்க மாட்டீங்க. நிறைய விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. ஒரு இடத்துலேருந்து சில பேர் இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. வாழ்க்கையிலேருந்து புதிய வாழ்க்கைக்கு போகிறதும் இருக்குது. அந்த பழைய வாழ்க்கையை விட்டுட்டு புதிய வாழ்க்கைக்கு போகிறதும் இருக்குது. புதிய ஒரு ஆஃபர் வரதும் இருக்குது. புதுசாக மாறுறீங்கங்க நீங்கள். பழைய மாதிரிலாம் கிடையாது. பழைய மாதிரி பழைய பஞ்சாங்க மாதிரி அழுதுட்டு உட்காந்துட்டு கண்ணீர் விட்டுட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிற பர்சன்ஸ் நீங்கள் கிடையாது. புதுசாக மாறுறீங்க. எனக்கு இது சரி வரல, ஏன்னா காலை கடிக்கிற செருப்பை கலட்டி விட்டறினோம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துட்டீங்க. நிறைய பேரை தூக்கி எரிஞ்சிவிட்டீங்க செருப்பை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் உங்களோட. இந்த மாதிரி ரிப்பீட்டிங் சைக்கிள்ஸ் நிறையா பேருக்கு திரும்ப திரும்ப ஒரே அடி வந்து வந்து விழுகிறது எல்லாமே எண்ட் ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். ஏன்னா சூரிய பகவான் வந்து அழகாக வந்து வந்துட்டாங்க, எழும்பியாச்சு. இனிமேல் உங்களை சுற்றி இருக்கிற தடைகள்லாம் கிடையாது. இனிமேல் நீங்கள் ஒவ்வொரு புது ஸ்டெப்பாக எடுத்து அடி எடுத்து வைக்க போகிறீங்க. நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நாள் தாங்க. எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துருந்ததுங்க. ஏதோ ஒரு விஷயமோ கிரகமோ என்னவோ தெரியலங்க. அது வந்து சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் வந்து ஏதோ ஒரு பிரிவினை ஏற்படுத்துகிற மாதிரி பூமிக்கும் சூரியனுக்கும் அந்த இடைவெளி வந்து எப்பயும் இருக்கிறத விட ஜாஸ்தி அதிகமாகுது. அதனால் இன்னும் வந்து ஆகஸ்ட் மாதம் வரை கடும் குளிர் இருக்கும். அதனால் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. சளி, ஜுரம் இந்த மாதிரி அலாரம் அடிக்குது. எமர்ஜென்சி நிச்சயமாக உண்மையான ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சுங்க. நான் எந்த மெசேஜையும் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். நான் உடனே என்ன வேண்டிக்கிட்டேன் அப்படின்னா, சூர்யாப்பா என்னமோ சொல்கிறாங்க, அது இதுன்னு வந்து புதுசு புதுசாக என்னமோ சொல்கிறாங்க, கிளப்பி விடுறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எப்பையும் இந்த பூமியை காப்பாற்றுறதுக்காக எங்களுக்காக எங்கள் கூட எப்படி இருக்கணுமோ நீங்கள் அப்படி இருங்க. எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எங்களோட சிற்றறிவை வச்சுட்டு இதுதான் அதுதான்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்கலாக எவ்வளோ ஆராய்ச்சி வேணாலும் பண்ணட்டுங்க. அந்த பழைய பூர்வ ஜென்ம காலத்துலலாம் நம்ம முன்னோர்கள்லாம் உட்கார்ந்த இடத்துல வானத்தில் என்னென்ன விஷயம் இருக்குது, என்னென்ன நவகிரகம் இருக்குது, எந்தெந்த டிகிரியில் இருக்குது, அதை பொறுத்து நம்ம இங்கே நவகிரகங்களுக்கு ஏற்ப அதனோட கோயில்களை இங்கே கும்பகோணம் சுற்றி நம்மளை சுற்றி எல்லாமே தஞ்சாவூரை சுற்றி எல்லா இடத்துலையும்
வரைக்கும் கோயில் கட்டியிருக்காங்கங்க. அவ்வளோ நாலேஜ் இருக்குது நமக்கு. அதனால் இந்த மாதிரி எந்த விஷயம் இருந்தாலும், அது உண்மையாக இருந்தாலும் சரி, பொய்யா இருந்தாலும் சரி, எனக்கு அதை பற்றின ஒரு விஷயம்லாம் கிடையாதுங்க. நம்பினா அந்த விஷயம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும், நம்பலைன்னா அந்த விஷயம் இல்லைன்னு தெரியும். எது எப்படியோ எனக்கு வந்து சூரிய பகவானே, நீங்கள் வந்து நம்மளோட சூர்யாப்பா தானே அவங்க. அதனால் சூர்யாப்பா என்னமோ சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் வந்து எப்பயுமே இந்த பூமியை வந்து காப்பாற்றுறதுக்காக எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க. யார் என்ன சொன்னாலும் நான் வந்து நம்ப போகிறது கிடையாது. எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் வந்து வேண்டுகோளாக எங்கள் அப்பாக்கிட்ட வச்சுட்டேன். அதனால் பயப்படலாம் தேவையில்லைங்க. எல்லாருமே நம்புவோங்க, அவ்வளோதான். நமக்கு மீறின சக்தி வந்து இந்த உலகத்தில் இயங்கிகிட்ருக்குங்க. அது வந்து அது நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நம்ம நம்பிட்டோன்னா கண்டிப்பாக காப்பாற்றுங்க. நம்ம நினைக்கிறதாங்க, எண்ணத்துக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. நம்ம பிரபஞ்சத்துக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. அதனால் பயப்பட தேவையில்லை. உங்கள் வாழ்க்கையிலும் அதே மாதிரி இது மாதிரி இடி மாதிரி, ஒரு புயல் மாதிரி, சூறாவளி மாதிரி இது வரைக்கும் எத்தனையோ விஷயங்களுக்குள்ளே மாட்டிக்கிட்டு வெளிவர முடியாத, ஒரு எண்டிங்கே இல்லாத, கவலைக்கு முற்றுப்புள்ளியே இல்லாத ஒரு விதமாக நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு எண்டிங்க. ஸ்கார்பியோ வாட்டர் எனர்ஜி. இனிமேல் உங்கள் கஷ்டத்துக்கு டெத்து, அவ்வளோதான். உங்கள் சந்தோஷத்துக்கு நியூ பிகினிங் தான். சூரிய பகவான் வந்துட்டாங்க. இது எதுக்கு நான் அந்த விஷயம் சொன்னேன் அப்படின்னா, இங்கே சூரியன் எழும்பும்போது அவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்த அந்த மெசேஜை பார்க்கும்போது என்னவோ சொல்லட்டுங்க, எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. என்னை சுற்றி எந்த விஷயம் நடந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா என்னை பாதுகாக்கிறதுக்கு, என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் ஆறா மாதிரி நான் கும்பிடுறேன், நான் நம்புகிறேன். இந்த பிரபஞ்ச பேராற்றல் இருக்குது, நான் கும்பிட்ற கடவுள் இருக்காங்க. நான் எல்லாத்தையுமே என்னை சுற்றி இருக்கிற பஞ்சபூதங்களையும் வந்து வணங்குறேன், கும்பிடுறேன். அது கூட நான் பேசுகிறேன். அதனால வந்து நிச்சயமாக எல்லாருமே நல்லா இருக்கணும் இல்லையா? நான் இந்த ப்ரேயரை வச்சுருந்தேன் அப்படின்னா அது வந்து ஒரு சுயநலமாக இருக்கும். ஆனால் நான் எல்லாருமே நல்லா இருக்கணும். யாருக்குமே எதுவுமே இங்கே வந்து சரியாக புலப்படலைங்க. என்னமோ ஒன்று சொல்கிறாங்க, அதை நினச்சி உக்காந்துருந்தோம். அதனால் என்னமோ கிருமி வருதுன்னு சொன்னாங்க. எல்லாருமே வீட்டில் உட்காந்துருந்தோம் தெரியுங்களா? 2020 யாருமே வேலைக்கு போகாமல் உட்காந்துருக்கல. 6 மாதம் 7 மாதம் அது மாதிரி என்னமோ ஒன்று கிளப்பி விட்றாங்கங்க. அதனால் எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும். இங்கே ஏதோ கிளப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட வேண்டிக்கிட்டேங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது. இந்த கார்டு இன்றைக்கி வந்தது ரொம்ப நல்ல விஷயங்க. எல்லாத்துக்கும் முடிவு வருது. உங்களுடைய பிரச்சனைகள், நீண்ட நாள் நீங்கள் அழுதுட்டு கண்ணீர் விட்டுட்டு இருந்த எல்லா பிரச்சனைக்குமே மனக்குழப்பத்தோடு இது இருக்கா, இது இல்லையா, ஏன் இப்படி பண்ணுது, இது விட்டு போகுமா, என் வாழ்க்கை நிம்மதியாகுமா அப்படின்னு ரொம்ப நாளாக நீங்கள் வந்து தெளிவில்லாத, ஒரு முடிவில்லாத ஒரு விஷயத்துக்கு நோக்கி நீங்கள் நின்றுட்டு அழுதுட்டு இருந்தீங்க. எல்லாத்துக்குமான முடிவு, எல்லாத்துக்குமான தெளிவு எல்லாமே இன்றைக்கி கிடைக்குதுங்க. 4444 கண்டிப்பாக பார்க்குறவங்களா இருப்பீங்க. நிச்சயமாக இனிமேல் வந்து உங்கள் வாழ்க்கை வந்து யாரோட கண்ட்ரோலும் கிடையாது. உங்களோட கண்ட்ரோல், கடவுளோட கண்ட்ரோல் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. கடவுள்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கை பயணத்தை என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்த பண்ணுங்கள். இனிமேல் நடந்து முடிஞ்ச எந்த ஒரு விஷயத்தையும் மாற்ற முடியாது. அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தாலும் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் கிடையாது. டைம் வேஸ்ட். இது வரைக்கும் வாழ்ந்தாச்சு, டைம் வேஸ்ட் பண்ணியாச்சு. இனிமேல் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும், நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வந்து யூஸ்ஃபுல்லாகவும், கடவுள் சொல்லி கொடுக்குற அந்த பாடத்தை படிச்சுட்டு இனிமேல் வந்து அடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய கண்ணோட்டமும் அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னலில் போகணுங்க. மற்றவங்க வருவாங்க, இருப்பாங்க, நம்மளுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுப்பாங்க, கடைசி வரைக்கும் வருவாங்க, கூட துணையாக இருப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம். கற்றுருப்பீங்க நிறையா பேர். நமக்கான வேலை என்னங்க, நமக்கான பாதை என்ன, தனி பர்ஃபார்மன்ஸ் தான் இங்கே. சோலோ பர்ஃபார்மன்ஸ் அழகாக வந்து விழுவுது முருகன் நிறைய பேர் வந்துங்க கல்யாணம் குறித்து கேட்டிங்க, எனக்கு மேரேஜ் ரொம்ப நாளாக நடக்கலை அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருது. நிறையா பேர் வந்து நிறையா கற்றுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. மெடிடேஷன் அந்த மாதிரி ஒரு மனம் அமைதி பண்ணுறக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இருக்கோ அந்த விஷயம்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்கள் குடும்பத்திலங்க எப்படின்னா, பார்க்குற உங்கள் குடும்பத்திலையா இருக்கலாம், அல்லது உங்கள் பர்சனோட குடும்பத்திலையா இருக்கலாம். ரொம்ப ஒரு கலாச்சாரம், பாரம்பரியம் இதெல்லாம் வந்து பின்பற்றக்கூடிய ஒரு பர்சன்ஸாக கூட இருக்கலாம். நிறைய வந்து ஒரு நாலேஜு, நிறைய ட்ரெடிஷன், கல்ச்சர் பேசிஸில் அந்த சொசைட்டி எப்படி என்ன சொல்கிறாங்களோ, அது ஃபார்முலா படி எப்படி நீங்கள் வாழணும்னு சொல்கிறாங்களோ, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கலாம், அதுபடி ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலியாக வந்து உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம், அல்லது அந்த பர்சன்ஸோட ஃபேமிலியாக இருக்கலாம். ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து சோஷியல் அப்ரூவலோடு தான் உங்கள் கல்யாணம் நடக்கும், கன்ஃபார்மாக நடக்கும். சில விஷயங்கள் வந்து நீங்கள் பழசில் நடந்த நிறைய விஷயங்கள், காயங்கள், செல்ஃப் ஹீல்லாம் ஆகாமல் அப்படியே
வந்துட்டீங்க, செல்ஃப் லவ் பண்ணல. சில விஷயங்கள் கற்றுக்கணும்னு இருக்குது, கற்றுக்கோங்க. எக்ஸ்பெக்டேஷன் நிறையா வச்சுட்டே இருக்கீங்க. எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறது எதுவுமே நமக்கு கிடைக்காது. கடவுள்கிட்ட சரண்டர் மோடு வந்துருங்க. முருகனை கும்பிடுங்க, முருகனை பிடிச்சிக்கோங்க. டாரஸ் எனர்ஜி, எர்த் எனர்ஜி நீங்கள் நினச்சே பார்த்துருக்க முடியாத அளவுக்கு நமக்கு வந்து எனர்ஜி நிறையா இருக்குங்க. எனர்ஜி இருக்குது, நிறைய பவர் இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்மக்கிட்ட வந்து எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆனால் என்ன எனர்ஜி, என்ன பவர் அப்படிங்கிறது வந்து நமக்கே தெரியாது. நம்ம வந்து நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கும் போது நிறைய விதமான வந்து ஒரு சித்துக்கள்லாம் அட்டமா சித்துக்கள்னு சொல்கிறாங்க பாருங்கள். அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் அப்படிங்கிற மாதிரி நிறைய மாறக்கூடிய இவ்வளோ கவுளி அடிக்குது. எவ்வளோ பெரிய நாலேஜு, எவ்வளோ பெரிய திறமையெல்லாம் நம்மளால் பண்ண முடியுங்க. நம்ம சோலுக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்குது. ஆனால் நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையை குறித்து ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாத ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து பின்னாடி போயிட்டே இருக்கோம். கவுளி அடிச்சுட்டே இருக்குது. இன்றைக்கி நான் வந்து விளக்கு தியானம் பண்ணேன்னு சொன்னேன்ல, அதில் வந்து நான் வேண்டிக்கிட்டேன். நான் வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க, நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, அது இருக்குதுன்னு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் என்ன கற்றுக்கணும், நான் என்ன தெரிஞ்சுக்கணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் வருது, அவேக்கனிங்குள்ளே வருவீங்க. நிறைய பேருக்கு நிறையா விஷயங்கள் வந்து உங்களை மாற்றிக்க முடியாமல் சில பேர் வந்து தடுமாறிட்டுருக்கீங்க. இந்த இடத்துல நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டு சில லெசன்ஸ் படிக்கும்போது தான் உங்களுக்கான ஒரு அழகான ஒரு வாழ்க்கை வரும். இது வந்து உங்களுக்கான லெசன்ஸ், நீங்கள் லெசன்ஸ் படிக்கணும். அந்த பக்கமே திரும்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து முழுமை அடையாது. உங்களுக்கான எனர்ஜி பவர் பேக்கில் கொண்டு வாங்க. உங்களோட எனர்ஜியை தேவையில்லாமல் இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு முன்னேற்றம் இருக்காதுங்க. நம்ம மற்றவங்கள பார்த்துட்ருக்கோம், மற்றவங்கள சரி பண்ணணும், அந்த விஷயத்தையே நீங்கள் வந்து வெளியில் இருக்கிற அந்த விஷயத்தை கான்சன்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா கவனம் எங்கே போகுதோ சக்தி அங்கே பாயும். அப்போ உங்ககிட்ட சக்தி இருக்காது. அப்போ உங்கள் வாழ்க்கை ரொம்ப மோசமாக போகும். இதுதான் வந்து எனர்ஜி. நான் சொல்லிட்டேன் அடிக்கடி, எனர்ஜி பேசிஸில் தான் இந்த உலகமே இயங்குது. உங்கள் எனர்ஜியை கொண்டே ஏதாவது ஒரு பிரச்சனையின் மேலேயோ, ஒரு நபரின் மேலேயோ, ஒரு விஷயத்தின் மேலேயோ, ஒரு பணத்தின் மேலேயோ, ஒரு பொருளின் மேலேயோ, ஒரு எந்த ஒரு ப்ராஸ்பெரிட்டி, அபண்டன்ஸ், எந்த செல்வத்தின் மீது நீங்கள் எது மேலேயாவது நீங்கள் வந்து அதில் கவனத்தை வச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த பக்கம் அது எந்த ஒரு நபராக நீங்கள் பார்த்து கவலைப்படுறீங்களோ உங்கள் எனர்ஜி அவங்களுக்கு போயிடும். அதனால் கவலைப்பட்டுட்டே இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் அடிக்கடி வரும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உண்டான சக்திகள் இருக்காது, உங்களுக்கு உண்டான நல்ல விஷயம் இருக்காது. ஃபஸ்ட்டு நம்மளை பார்ப்போங்க, நம்மளை சரி பண்ணணும் ஃபஸ்ட்டு. எல்லாத்துக்கும் ஓவர் கிவிங்கில் போயாச்சு, எல்லாத்துக்கும் சரி பண்ணுறேன்னு அந்த பக்கம் போயாச்சு, ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகலை, எல்லாத்தையும் வாங்கிட்டு ஏமாற்றியாச்சு, ஒரு விட்டாச்சுங்க, விட்டுருங்க. அதனால் நம்மளோட சக்தியை திரும்ப ரீகெயின் பண்ணணுன்னா மெடிடேஷனுக்குள்ளே வாங்க, யோகாக்குள்ளே வாங்க, உங்களை பற்றின ஒரு செல்ஃப் லவ் பண்ணுங்கள், உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிங்க, கோயிலுக்கு போங்க, பிடிச்ச விஷயம் பண்ணுங்கள். நீங்கள் எது நம்புகிறீங்களோ அந்த விஷயத்தை பண்ணுங்கள். மற்றவங்க வந்து கூட வருவாங்க, மற்றவங்க சந்தோஷமாக பேசுவாங்க, நம்ம கடைசி வரைக்கும் வச்சுக்குவாங்கன்னா யாரும் வச்சுக்க மாட்டாங்க. உங்களை தவிர இந்த உலகத்தில் உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறது கடவுளும் நீங்களும் 2 பேர் மட்டும்தாங்க. அவர் தாங்க நம்மக்கிட்ட போராடிக்கிட்டே இருப்பார். ஐயோ இந்த குழந்தை இன்னும் வந்து புரியலையே, இதுக்கு இவ்வளோ அடிபட்டாலும் இன்னும் வெளியில் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கவலைப்படுறது அவர் ஒருத்தர் மட்டும்தான். உண்மையிலே மற்ற எந்த விஷயங்களும் வந்து அவ்வளோதான், கவலைப்படாதுங்க. சும்மா சுற்றி எல்லோரும் இருக்காங்க, அவ்வளோதான். இருக்கேங்கிற பேரில் இருக்காங்க சுற்றி உள்ளவங்க எல்லாருமே. இன்றைக்கி அதே வாய் நல்லா பேசும், நாளைக்கு வேறு மாதிரி பேசுங்க. அதனால் இதை பற்றி குறித்து நீங்கள் கவலைப்பட்டுலாம் இருக்கக்கூடாது. நிறைய டைம் வந்து நான் நேற்று பயங்கரமான ஒரு நம்பர்ஸுங்க, 5555 பார்த்தேன், 7777, 6969 இந்த மாதிரி வந்து மிரரிங் நம்பரும் பார்க்குறேன், நான் ரிப்பீட்டிங் நம்பர்ஸும் பார்க்குறேன். நிறைய சேஞ்சஸ் நீங்களும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில். நியூ பிகினிங் தாங்க, எல்லாமே நல்லது நடக்குது. கல்யாணம் குறித்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. உங்களுடைய கருணைத்தன்மை வாய்ந்த ஒரு பர்சன்ஸ், அன்பு அப்படிங்கிறத மையப்படுத்துங்க. யார் நமக்கு என்ன துரோகமோ தப்போ எது பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து அன்பாக அவங்கள மன்னித்து லெட் கோ பண்ணிவிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா கடவுள் வந்து அவங்களோட சாப்டரை கையில் எடுத்து அவங்களுக்கு எப்படி அடித்து புரிய வைக்கணுமோ, எப்படி தெளிய வைக்கணுமோ, புத்தி பேதலிச்சிருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் தெளிய வைக்கிறது அவங்களோட கடவுளோட கையில் இருக்குது. அவர் எழுதின கதையில் அவர் அழகாக அடித்து உதச்சி திருத்துவாங்க. அந்த ஒரு விஷயத்த கையில் எடுக்கக்கூடாதுங்க. நம்ம பிள்ளையே, நம்ம வயிற்றில் பிறந்த குழந்தைங்களே நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது. அதனால் யார் பெற்ற பிள்ளையோ யார் பெற்ற பையனோ இது வந்து நம்ம பேச்சை கேட்கல அப்படின்ட்டு நீங்கள் நின்றுட்டுலாம் இருக்கக்கூடாது. இங்கே எதுவுமே நம்ம கையில் நீங்கள் கண்ட்ரோல் எடுக்கிறீங்க, அதனால தான் இங்கே இவ்வளோ அடி விழுவுது. இங்கே எதுவுமே நம்ம கண்ட்ரோல் கிடையாதுங்க. சில கண்டிஷன்டு ஒரு விஷயத்த வந்து நம்ம மேலே வந்து திணிச்சிருக்காங்க வழி வழியாக. இவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க அப்படி தான் இருக்கணும், நம்மளால் கண்ட்ரோல் எடுக்க முடியாது. நம்ம எப்படி இருக்கணுமோ நம்ம கண்ட்ரோல் நமக்குள்ளே வச்சுக்கலாம். நமக்கு பிடிச்ச விஷயம் நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம ஒழுக்கமான இருக்கணும் அப்படின்னு இந்த நெறிமுறைகள்லாம் வந்து நம்ம வந்து படிச்சுட்டு வந்திருப்போம். ஆனால் நம்ம வந்து அதே விஷயத்த நம்ம பிள்ளைங்கள்கிட்டே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒழுக்கமாக இருக்கணும், நெறிமுறையாக இருக்கணும், உண்மையாக இரு, பொய் சொல்லக்கூடாது, ஏமாத்தாத அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் சின்ன வயசுலேருந்து பழக்கப்படுத்தியிருந்தா கூட அந்த குழந்தைங்க வந்து நம்ம பேச்சை வந்து கேட்காம ஒரு காலகட்டத்துக்கு மேலே அதுங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுங்க என்ன பார்க்குதோ கேட்குதோ அதுங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயங்கள் மூலமாக அது வந்து பயணம் பண்ண ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா இது அவங்கவுங்க தனித்தனியான ஒரு சோல் தான் இது எல்லாமே. நம்ம நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுக்கலாம், ஆனால் நல்ல விஷயத்த செய்யணும் அப்படிங்கிறது வந்து அவங்களா முற்பட்டால் மட்டும்தான். கவுளி அடிக்குது. அவங்களா முயற்சி பண்ணால் மட்டும்தான் அவங்களால நல்லவங்களா இருக்க முடியும். ஏன்னா பூர்வ ஜென்ம கர்மா வந்து அதெல்லாம் அனுபவிக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக சில நாலேஜ் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் வந்து அறிவுரை சொன்னாலும் அந்த அறிவுரையை அவங்களுக்கு எட்டாதுங்க. அதனால் யார் பெற்றவங்களையோ திருத்தணும், யார் பெற்றவங்களோ நம்மளை வந்து காயப்படுத்திட்டாங்க உட்காந்துட்டு அழுதுட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் வேலைக்காகாது. உங்களை மட்டும் பாருங்கள், சரியா? இங்கே எல்லாமே டிபெண்டன்சிங்க. மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க தான் இங்கே பெயினே வருதுங்க. யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. தனியான சோல்ங்க நம்மளோட பவர் என்ன, ஸ்ட்ரென்த் என்னன்னு கடவுள் நமக்கு எல்லா இடத்துலையும் உணர்த்துறாங்க. எவ்வளோ அட்டமாசித்துகள்லாம் செய்யக்கூடிய ஒரு தந்திரமுள்ள ஒரு நிறைய ஒரு சக்தி உள்ள ஒரு ஸ்ட்ரென்த் உள்ள, நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்கள் சக்தி என்ன, ஸ்ட்ரென்த் என்னென்னு. இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, ஆனால் நம்ம ஏதாவது புரிஞ்சுக்கிறோமா? இங்கே வாழ்கிறதுக்கே போராடிட்டுருக்கோம். ஆனால் இதை விட நமக்கு எல்லா கடவுளோட அத்தனை தன்மைகளும் நம்மளால் அவருக்கு வந்து நம்ம ஸ்ட்ரென்த்து நம்மளே புரிஞ்சிக்கல, அவ்வளோதான். இதெல்லாம் செய்யக்கூடிய தன்மை நமக்குள்ளே இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒன்றுத்துக்கும் ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயத்தை பிடிச்சி வச்சுட்டு மனம் போன போக்கில் நம்மளும் போயிட்டே இருக்கோங்க. அது கூட்டிகிட்டு எங்கெங்கேயோ போகுது. அது எங்கெங்கே போகுதோ அது பக்கம்லாம் போயிட்டுருக்கோம். நிம்மதியே இல்லை, சந்தோஷம் இல்லை. நிம்மதி சந்தோஷம் அவங்க தருவாங்க, இவங்க தருவாங்க, பணம் தரும், நகை தரும், சொத்து தரும். இது எல்லாத்தையும் பின்னாடி போனவங்கலாம் ஒரு காலகட்டத்துக்கு மேலே கடைசியில் நிம்மதியே இல்லை, எனக்கு சந்தோஷமே இல்லை, நான் சந்தோஷமாகவே இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்திருப்பாங்கங்க. நிறையா விஷயங்கள் தெளிவு எனக்கே நிறையா கிடச்சிதுங்க. தப்பாக கண்டிஷன் மைண்டு தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் அடிப்பட்டால் தானேங்க நம்ம கற்றுக்குறோம். அடிப்படும்போது கற்றுக்கணும். தனிமையில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. உண்மையிலே கிடையாது. தனிமையில் மட்டும் இருந்து பாருங்கள், நமக்கான நிறைய பவர் இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது. நம்ம யாருன்னு நிறைய இடங்களில் தெரிஞ்சே இருக்காதுங்க. தனிமையில் இருக்கும்போது கடவுளுக்கும் நமக்கும், நம்ம சோலுக்கும் நமக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்ம சக்தி நமக்கு என்னென்ன தெரியும், என்னென்ன பிரச்சனைக்கு எப்படி மூவ் பண்ணணும், அடுத்த ஸ்டெப் என்ன வைக்கணும், பிஸ்னஸ் எப்படி போகணும், எங்கே போகணும், எப்படி பேசணும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் நமக்கே இன்பில்ட்டாக இன்னர் வாய்ஸ்லேருந்து எல்லாமே அது சொல்லிக் கொடுக்குங்க. நமங்களோட ஃப்ரெண்டு நமக்குள்ளே இருக்குங்க. அதை ஃப்ரெண்டு பிடிக்கிறதே இல்லைங்க. வெளியில் யாரையோ தேடுறோம். கடைசி வரைக்கும் நீ கூட வருவியா, நான் கூட வருவியா, நான் உனக்கு அன்பு தரேன், நான் உனக்கு எல்லா வேலையும் பண்ணுறேன், உனக்கு காலை கழுவுறேன், ஆனால் வந்து கடைசி வரைக்கும் என் கூட இருப்பியா அப்படின்னு சொல்லிகிட்டே செய்கிறாங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவங்க வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது? இவ்வளோ நாள் உனக்காக இருந்தேன், உன்னை நம்பினேன், முழுசாக நம்பினேன், யார் நம்ப சொன்னா? இங்கே எதுவுமே உண்மை கிடையாதே, எல்லாமே மாயைன்னு சொல்கிறேன் நான். எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும், உண்மை மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். நாளைக்கு உண்மை அது கிடையாது. எல்லாமேங்க, நீங்கள் பணமாக இருக்கட்டும், நபராக இருக்கட்டும், நகையாக இருக்கட்டும், அபண்டன்ஸாக இருக்கட்டும். அப்போது இந்த லெசனை படிச்சுட்டு இந்த நமக்கு முன்னாடி இருக்கிற இந்த வாழ்க்கையை அந்த ஒரு கண்ணாடி போட்டுட்டு நம்ம இந்த வாழ்க்கை கண்ணோட்டத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் அழகாக ஒவ்வொரு சேலஞ்சஸ்லையும் தப்பிச்சு அப்படியே ஜம்ப் பண்ணி நம்ம கடவுள் என்ன பாதையில் நமக்கான விஷயம் வச்சுருக்காரோ இதுக்கு எல்லாத்துக்குமே கடவுள் கூட இருக்கார். ஆனால் நம்ம ரியலைசேஷன் ஆகிறது இல்லை, கடவுளே திட்டிகிட்டு இருக்கோம். இந்த பாடங்களை நம்ம எதுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்மளோட வாழ்க்கை நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நிறையா பேர் வந்து புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிருக்கீங்க. நிறைய பேர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். அப்போ வந்து பண்ணுங்கள், நல்லது தான், அஃபர்மேஷன் போடுங்க, சூப்பர் தான். ஃபினான்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி, வேலை நிறையா பேருக்கு கிடைக்கலன்னா நிறைய பேருக்கு வேலை ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா கிடைக்குது. எக்ஸாம் எழுதினவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு வருது, உடனே வருது, சீக்கிரம் வருது. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்குதுங்க. உங்களோட ஸ்கில் நிறையா பேர் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க, இன்னும் மேற்கொண்டு படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களோட ஆம்பிஷன் என்ன, கோல் என்னன்னு இப்போ வந்து தடுமாறிட்டு இருந்த நீங்கள் ஒரு விடாப்படியாக இதுதான் நமக்கு வந்து விடாமுயற்சி பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் சில பேர் படிக்கிறதுலையா இருக்கட்டும், முன்னேற்றம் அடைகிற எல்லா விஷயத்துலையும் ஆரம்பிச்சிட்டிங்க. கண்டிப்பாக இது அப்படியே விடாப்படியாக நீங்கள் சில பேர் பண்ணுங்கள். அப்படி இப்படின்னு இருக்காதிங்கன்னா நிச்சயமாக இருக்குது. எர்த் எனர்ஜி எஸ்கார்டு தான் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக நீங்கள் ஏதோ பார்த்துட்டு இருந்தீங்க, எனக்கு அப்லிப்மெண்ட் வேணும்னா கண்டிப்பாக வருது. எல்லாத்தையும் முயற்சி பண்ணி பண்ணுங்க. வாவ், அந்த டெத்து கார்டு வந்ததுக்கப்புறம் இந்த கார்டு வரலன்னா என்ன பண்ணுறது? கடவுள் இல்லைன்னா 1111 கண்டிப்பாக
டைப் பண்ணியே ஆகணும் நீங்கள். அபண்டன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்க, அதுக்கு உண்டான விஷயம் இப்போ வந்து மேனிஃபெஸ்டேஷன் கடவுளே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஒழுங்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கன்னா கடவுள் அழகாக பென்டக்கல்ஸு நீங்கள் ஆசைப்பட்டது வீடு, நிலம், வாகனம் இது ஏதாவது வாங்கணும்னு ரொம்ப நல்லா ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா நகை, சொத்து இது எல்லாமே அமாவாசைக்கு பவர்ஃபுல் ரீடிங் அது. இது வேணும் அப்படின்னா நிறைய பேர் லைக் பண்ணுங்கள். ஐ கிளம் திஸ் பாசிட்டிவ் எனர்ஜி போடுங்க கண்டிப்பாக. ஏன்னா நான் படிக்க கவுளி அடித்த மணிக்கு இருக்குங்க. அபிடன்ஸ் வருது. மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள், அஃபர்மேஷன் பண்ணுங்கள், கடவுளுக்கு நன்றி சொல்லிகிட்டே வாங்க. நன்றிங்கவுமே நமக்கு ஓப்பன் ப்ரேயர் ஞாபகம் வந்துடுச்சு. சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. கடவுள் மட்டும்தாங்க நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறவர். எவ்வளோ பிரச்சனைங்க, தலை போகிற பிரச்சனை இருந்தாலும் நம்ம வந்து நம்ம ஆள் மனசில் நமக்கு எது நல்லது, எது நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். பட் வந்து நம்ம அந்த லெசன் படிக்கணுங்கிறதுல வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. லெசனை சீக்கிரம் படிங்க. படிச்சுட்டு உங்களோட ஃபோக்கஸ் உங்களுக்குள்ளேயும் ஃபோக்கஸ் வைங்க. நீங்கள் என்ன வேலை பார்க்கணுமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மனசை சரி பண்ணுறேன். மனம்ங்கிறது ஒரு குரங்கு மாதிரிங்க. இன்றைக்கி நல்லாயிருக்கும், நாளைக்கு அழுதுகிட்டே இருக்கும். சும்மா அதை சரி பண்ணுறேன், அந்த குழந்தைய சரி பண்ணுறேன்னு பின்னாடி போனீங்கன்னா இப்படியே இதே வேலை தான் நீங்கள் பார்த்துட்ருக்க முடியும். அதனால மைண்டை சரி பண்ணுற விஷயத்த கடவுள்கிட்ட விட்டுட்டு முருகன்கிட்ட விட்டுட்டு, முருகன் தான் மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு காட். அதுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி அவர்கிட்ட, இந்தாப்பா என்னோடய மைண்டை நீனே வச்சுக்கோ, அது நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிட்டே இருக்குது, அது நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து கவலைப்பட்டுகிட்டே இருக்குது, அது சந்தோஷமாகவே இல்லை, மாறிட்டே இருக்குது, அது பின்னாடி நானும் போயிட்டே இருக்கேன், எனக்கு நிறையா வேலை இருக்குது, நீங்கள் சொன்ன வேலையை நான் செய்கிறேன், அதனால் நீங்கள் வந்து மைண்டை பார்த்துக்கோங்க, என்னை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட விட்டுருங்க. எல்லா பிரச்சனையும் அவர்கிட்ட விட்டுருங்க. மைண்டை மட்டும் கிடையாதுங்க. உங்களுக்கு யார் யார் கஷ்டம் கொடுக்குறாங்க, தவறு இழைக்கிறாங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் போகிற பாதையில் ஒரு தடைக்கல்லாக இருக்காங்க அப்படின்னா எல்லாத்தையும் தூக்கி அங்கே போட்டுட்டு செல்ஃப் லவ் பண்ணி உங்கள் பாதையில் நீங்கள் போங்க. உங்களோட கோல் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டார்கெட். வேறு எந்த பிரச்சனையும் அதை பண்ணுறேன், இது சரி பண்ணுறேன் அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை. அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், நான் வந்து வசியம் பண்ணுறேன், நான் மாந்திரீகம் பண்ணுறேன், அவங்கள மந்திரம் பண்ணி என் கூட வச்சுக்கிறேன், இந்த மாதிரிலாம் வந்து நெகட்டிவாக நீங்கள் போக தேவையே இல்லைங்க. இது வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தால் கூட இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் நெகட்டிவாக. ஏன்னா நல்லது அப்படின்னு கடவுள் தன்மைன்னு ஒரு விஷயம் உலகத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி நெகட்டிவான ஒரு ஈவில் விஷயமும் வந்து உலகத்தில் இருக்குங்க. அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், இது சரி பண்ணுறேன், சில விஷயங்கள்லாம் பண்ணி நான் அவங்கள என் வாழ்க்கைக்குள்ளே தக்க வச்சுக்கிறேன் அப்படின்லாம் பண்ணிங்கன்னா நடக்கும். பட் திரும்ப வந்து அதன் பின்விளைவுகளை உங்களுக்கே திரும்ப வந்து திருப்பி விட்டுருவோங்க. அதனால் கடவுளை பிடிச்சி ஏங்க நல்லது இருக்கும்போது எது நீங்கள் கெட்ட பாதையிலலாம் போகிறீங்க? எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் வந்து வந்து இந்த மாதிரி வந்து சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறை 3 முறை 4 முறை 5 முறைன்னு ஒவ்வொரு சிட்டிங்காக போய் பணம் தொலைச்சவங்க நிறைய பேருங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே இவங்களோட பயத்தை யூஸ் பண்ணி அவங்க வந்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நல்ல விஷயம் இருக்கும்போது, கடவுள் தன்மை இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாத ஒரு ஈவில யூஸ் பண்ணி நம்ம கெட்ட சக்தியை யூஸ் பண்ணி நம்மளுடைய நலனுக்காக அந்த விஷயம்லாம் பண்ணோன்னா நமக்கு அழிவை ஏற்படுத்திடும், நம்மளை சுற்றி உள்ளவங்களையும் அழிச்சிடும். அதனால் அப்படியெல்லாம் எந்த பக்கமும் போகாதீங்க. கடவுளை நம்புங்க, கடவுளை பிடிச்சிக்கோங்க. கடவுளோட எனர்ஜியை நம்ம அந்த ஃப்ரீக்குவென்சி மேட்ச் பண்ணி நம்மளோட எனர்ஜிக்கு உள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நமக்கு எல்லாமே நல்லது தான். அவர் பார்த்துக்குவார், நமக்கு உண்டான ப்ரொடெக்ஷன் அவர் பார்த்துக்குவார், நமக்கான பிரச்சனையை அவர் பார்த்துக்குவார். மற்றதெல்லாம் நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்த்தா போதும். நல்லாயிருக்கு, அருமையான ஒரு கார்டாக இருக்குது. நிறைய பேருக்கு ஃபினான்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி வருது, புதிய கெரியர், புதிய ப்ராஸ்பரிட்டி, புதிய செழுமையான வாழ்க்கைங்க. இதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன், ஆமாம் எங்கே வருது அப்படின்னு நிறைய பேர் வந்து உள்ளே வந்து சொல்லிகிட்ருக்கிற ஒரு வார்த்தை கூட எனக்கு கேட்குதுங்க. ஆரம்பத்தில் நான் எப்பயுமே நான் ஒரு லைஃப் எக்ஸாம்பிள் தான். ஆரம்பத்தில் வந்து நான் இதெல்லாம் நம்புறதே கிடையாதுங்க. ஆமாம், இது வந்து யாருக்கோ சொல்கிற மாதிரி இருக்குது. ஏதோ அந்த அரை மணி நேரம் கேட்கும்போது இந்த ரீடிங் எனக்கு ஆறுதல் கொடுக்குது. மற்றபடி வந்து நான் திரும்பவும் வந்து அந்த மாதிரி போயிடுறேன் அப்படின்னு. நிச்சயமாக இது எல்லாத்துக்குமே என் வாழ்க்கையில் நடந்த அத்தனை கஷ்டத்துக்கும் காரணம் நான் தான். எந்த இடத்துல ரியலைசேஷன் ஆகி பாசிட்டிவிட்டியும் சந்தோஷத்தையும் என்னோடய கோல் நோக்கி போகிறத மட்டும்தான். மைண்டை சரி பண்ணணும்னு நான் நிற்கலை. மைண்டை சரி பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறத அந்த டைமை வந்து நான் என்ன பண்ணேன், என்னை வந்து எப்படி நான் வந்து க்ரோ அப் பண்ணிக்கணும், என்ன எப்படி ஃபீல் பண்ணிக்கணும், என்ன எப்படி டைவர்ட் பண்ணிவிட்டு கடவுளை நம்பி நான் போகும்போது எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதுதான் அதுதான் என்னோடய லைஃப் பர்பஸ் என்னன்னு எனக்கு தெரிஞ்சுதுங்க. இவ்வளோ அடி வாங்கினதுக்கப்புறம் தான் என்னால் லைஃப் பர்பஸே தெரிஞ்சு லெசன் கற்றுக்கிட்ட உடனே இந்த லெசன் கற்றுக்காமல் நான் வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்தே இருக்க முடியாதுங்க. எவ்வளோ பேர் வந்து ரீடிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பேர் டேரோ ரீடிங் கொடுக்குறாங்க. நிறைய பேர் அந்த எனர்ஜியோட கனெக்ட் ஆகலாமே தவிர, பட் வந்து ரியலாக வந்து நீங்கள் எப்படி உங்களால் வந்து வெளியில் வர முடியும்? யார் சொல்லித்தர்றாங்க? எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்லித்தர மாதிரி எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்குங்க,
நம்மளோட ஃப்யூச்சரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நம்மளோட கரண்ட் எனர்ஜி பற்றி தெரிஞ்சுக்கிறோங்க. இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம், என் வாழ்க்கை மாறணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குங்க. அதனால் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நான் வந்து ஆஸ்ட்ராலஜி கவுளி அடிச்சுட்டே இருக்காங்க. பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் இந்த ரீடிங். ஐ கிளைம் திஸ் பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக போடுங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த ஜாதகம் மேலே நம்பிக்கை இல்லைங்க. அதுக்கப்புறம் வந்து என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கப்புறம் கடவுள் மேலே, அது எல்லாத்துக்கும் காரணம் கடவுள் தான் அப்படிங்கிற அந்த சிவனை பிடிச்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் வந்து நம்மளை ஆட்டி படைக்கிற எல்லா விஷயங்களையும் காப்பாற்றுறது வந்து முருகன் தான் அப்படின்னு பெரிய பவர்கிட்டயே நம்ம வந்து காலை பிடிச்சாச்சு. அதுக்கு கீழே வர்ற விஷயங்கள் தான் இந்த நவகிரகங்கள் எல்லாமே. அதனால் என்ன நான் வந்து யோகத்தின் மூலமாகவும் மெடிடேஷன் மூலமாகவும் வந்து ஆரோக்கியமாக என்ன பார்த்துக்கிறதன் மூலமாகவும் இது எல்லாமே வந்து கடவுளோட ஒரு நாலேஜ் தான் எனக்கு. இதெல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும். இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது கடவுள் தன்மையை நமக்குள்ளே வந்து உணர முடியும். கடவுளோட ப்ரொடெக்ஷன் நமக்குள்ளே தெரியுங்க. நம்மளை சுற்றியே ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு ஆறா, யார் தவறான ஒரு எண்ணத்தோடு நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தா கூட அந்த விஷயங்கள்லாம் நமக்கு வந்து உள்ளேயே வராது, அந்த ஆறாக்குள்ளேயே என்ட்ரு ஆகாது. அதனால தான் சொல்கிறாங்க, கல்லுப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு குளிங்க, வீட்டை கல்லுப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுத்தம் பண்ணுங்கள். அமாவாசைக்கு இன்றைக்கி வந்து பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. நானும் எடுத்துகிட்டே இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்கங்க. நேற்று போட்ட வீடியோவில் வந்து இது வந்து எனக்கானது அப்படின்னா MINE போடுங்கன்னு நிறையா பேர் இது எனக்கானதுன்னு சொல்லிவிட்டு ஒரு 100க்கு மேலே வந்த எல்லா மெசேஜஸுமே இது வந்து எனக்கு ரெசனேட் ஆகுது அப்படின்னு போட்டிருந்தாங்க. நிறையா பேர் வந்து ஏமாற்றிருக்காங்க, நம்பினவங்க ஏமாற்றிருக்காங்க. அது எந்த உறவாக இருந்தாலும் சரிங்க, அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், அல்லது நம்பின ஒரு நபராக இருக்கலாம், அண்ணா தம்பி அக்கா அம்மா பிள்ளை, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப், நான் தான் சொல்கிறேன் நண்பர்கள், அப்படி ஒரு ஒரு ஏமாற்றத்தை நீங்கள் பார்த்தவங்களா இருக்கலாம். டெக்கான் எனர்ஜி அக்வாரியஸ், அது உங்கள் எனர்ஜியாக இருக்கலாம், ஏமாத்துறவங்களோட எனர்ஜியாக இருக்கலாம். யார் எனர்ஜி, நீங்கள் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல்லாம் திரும்ப நீங்கள் கண்ட்ரோல் அவங்க பக்கம் போயிடுச்சு. உங்களால் தனியாக வந்து இருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். எனக்கு வந்து அவங்க வேணும், எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு எது எப்படியோ எனக்கு வந்து அவங்க தான் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கண்ட்ரோல்லாம் அவங்க மேலே வச்சுருந்தீங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க உங்களை ஏமாத்துறாங்க, ஒரு ஒரு ஏமாத்துகிற ஒரு பர்சன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சு சில விஷயங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே புரிய வச்சுக்கிறீங்க. அது வந்து கேட்க மாட்டேங்குது மனசு, இருந்தாலும் வேறு வழி இல்லை அப்படின்னு புரிய வச்சுட்டு இருக்கீங்க. நிறைய பேர் புரிய வச்சும் இருப்பீங்க. ஸ்ட்ராட்டஜி இது தான், இப்படி தான் நம்மளை நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்க, அப்படி தாங்க இருக்கும். இது எதுவுமே உண்மை கிடையாது. அதனால தான் யார் மேலேயும் அதிகப்படியான அடிக்ஷனில் போகாதீங்க, அதை விட்டுட்டு ஓடும். யாரையும் சேஸ் பண்ணாதீங்க, அது வந்து விட்டு ஓடும் அப்படின்னு சொல்கிறதும், இங்கே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற எந்த விஷயமும் நடக்காது. இதெல்லாம் சில விதமான லெசன்ஸுங்க. அதனால் அன்பை உங்களுக்குள்ளே நீங்கள் கொடுங்க, 1000 மடங்கு கொடுங்க. உங்களுக்குள்ளே கொடுக்குற அன்பு எங்கேயாவது உங்களை தொலைச்சிட்டு ஓடுமா, இல்லை உங்களை ஏமாற்றிட்டு ஓடுமா? நம்ம தான் கடைசி வரைக்கும் சோலோ பெர்ஃபார்மன்ஸுங்க. நம்ம சில விஷயங்கள் வந்து கற்றுக்க மாட்டோங்க. நம்ம இதில் நம்ம கலாச்சாரத்தில் என்ன அப்படின்னா, நம்ம வந்து மற்றவங்களே டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து ஃபாரினர்ஸ்லாம் பாருங்களேன், அவங்க பாட்டுக்கு தனியாக வருவாங்க, தனியாக என்ஜாய் பண்ணுவாங்க, இல்லை யாரையாவது ஒருத்தவங்கள கூட கூட்டிகிட்டு வராங்க. அவங்க வந்து கடைசி வரைக்கும் இருப்பாங்களான்னு தெரியாது. லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னு வருவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, விட்டு போயிடுவாங்க. இல்லை அவங்களே இல்லைனாலும் கூட தனியாகவே வந்து சுற்றுறவங்களும் இருக்காங்க. நான் வந்து டூரிஸ்ட் விசா மாதிரி எடுத்துகிட்டு வராங்க, தனியாக சுற்றுறதுல அவ்வளோ சந்தோஷங்க அவங்களுக்கு. ஆனால் நம்ம தான் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம கூட வந்து பிள்ளை இருக்கணும், புருஷன் இருக்கணும், நண்பர்கள் இருக்கணும், நம்ம ஆசைப்பட்டவங்க இருக்கணும், அண்ணா இருக்கணும், தம்பி இருக்கணும், இவங்க யாரையாவது வந்து நம்ம பிடிச்சி வச்சுக்கணும் பக்கத்தில் நினைக்கிறோம். ஆனால் அங்கங்கெல்லாம் தாங்க நமக்கு பெயின் வருது. இங்கே எல்லாமே நம்ம சோலோ தான். கவுளி அடிச்சுட்டு இருக்குது. இங்கே சோலோ பர்ஃபார்மன்ஸ் தாங்க. நம்ம தனியாக தான் வந்தோம், தனியாக என்ஜாய் பண்ணோம். நம்மளை யாரும் சந்தோஷமாக மற்றவங்க வச்சுக்க மாட்டாங்க. எந்த பொருளும் வெளியில் சந்தோஷத்தை கொடுக்காது. உங்களுக்குள்ளே மட்டும்தான் அந்த சந்தோஷம் இருக்குது. அந்த சந்தோஷத்தை வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு செல்ஃபிஷாக செல்ஃப் லவ் பண்ணி, முன்னாடி இருந்த அத்தனை காயங்களையும் ஏற்கனவே இருந்திருக்கும் தெரியுங்களா, வலி பெயின் எல்லாம் கடந்து வந்திருக்கீங்கல்ல, அந்த பெயினெல்லாம் வந்து ரணமாக இருக்கும். அதெல்லாம் வந்து செல்ஃப் ஹீல் பண்ணணும்னா துரத்தி உங்களை லவ் பண்ணணும். நம்மளே நேசிக்கும் போது அழகான விஷயங்கள், இந்த உலகத்தையே நீங்கள் பார்க்குற கண்ணோட்டமே பயங்கரமாக இருக்குங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நேச்சர் கூட கனெக்ட் ஆவீங்க, புல்தரையில் நடங்க, உங்களுக்கு நல்ல நல்ல ஒரு கிரவுண்டிங், ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே அழகுங்க. நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் வந்து அன்பு கொடுக்கணும், அன்பு கொடுக்கல, விட்டு போச்சுன்னு நினைக்கிறீங்கல்ல,
எந்த இடத்துல நான் வந்து ஒரு அன்பை இழந்தனோ, அதுக்கப்புறம் வந்து கடவுளோட அந்த பேரன்பை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்குள்ள இருந்த ஒரு அழகான ஒரு அன்பை பார்க்க ஆரம்பிச்சேன். என்னை சுத்தி இருக்கிறவங்க, என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், என் கடையில வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், என்னை சேர்ந்தவங்கள புது நபர்கிட்டேருந்து எனக்கு கிடைச்ச அந்த அன்பு பாருங்க, உண்மையா இருந்ததுங்க. நான் அத ஃபீல் பண்ணேன் நானு. ரொம்ப ஃபீல் பண்ணேன். நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்த அது வந்து தகுதியே இல்லாத ஒரு பெர்சன் கிட்ட நம்ம தேடுற அன்பு, ஆனா கடவுள் வந்து எவ்வளோ அன்ப என்னை சுத்தி உண்மையான ஒரு அன்பு அது மேலேயும் நான் அன்பு குடுக்குறேன். அதுவும் கடைசி வரைக்கும் வரும்னு சொல்லிட்டுலாம் நான் வந்து நெனச்சிட்டுலாம் இல்ல. இப்ப ஏன்னா திரும்ப அடி விழுகும் எனக்கு. அதனால நான் அன்பு குடுக்குறேன். ஆனா வந்து நான் தேடின அன்பு எனக்கு இந்த பக்கம் கிடைக்கல. பட் அந்த பக்கம் எனக்கு வந்து கிடைச்சிச்சு. உண்மையான ஒரு அன்பா இருந்ததுங்க. அந்த ஒரு கடவுள்கிட்டேருந்து வர அன்பா இருக்கட்டும், ஒரு குழந்தைங்கள பார்க்குறது கடைக்கு வர்ற அந்த குழந்தைங்கள பார்க்கும்போது அதுங்க ஆசையா சிரிக்கும்போது, அந்த ஒரு அன்பெல்லாம் நம்மள சுத்தி நெறைய இருக்குங்க. நம்மள பாசமா நேசிக்கிறவங்க, நம்ம நம்புறவங்க இல்லன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், வேற ஒரு இடங்கள்லேருந்து அன்பெல்லாம் கிடைக்கும்போது நல்லாயிருக்கு, சந்தோஷமா இருக்குங்க. அதனால அன்புங்கிறத நம்ம ஒரு குறுகிய ஒரு மனிதர்கிட்டேருந்து குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம தேடுறோம். அத மீறின ஒரு அன்பெல்லாம் வெளியில நெறையா இருக்கு. கடவுளோட அன்பை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய நம்மளோட சோலோட அன்பை நம்ம வந்து அது தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நமக்கு எல்லா இடத்துலையும் கைடன்ஸ் கொடுக்குங்க. இப்படி போ அப்படி போ, இங்கே போகாத, இங்கே நிற்காத, இங்கே பேசாத, இது தப்பு, இது வேணாம், இது வேணும், இங்கே இப்படி பண்ணு, இது சரியாக இருக்கும் அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் கைடன்ஸ் நமக்குள்ளே இருக்குங்க. எல்லாமே உங்களுக்கே தெரியுங்க. நமக்கு தெரியாம தாங்க அங்கே போய் இங்கே போய் சுற்றி இங்கிட்டு அங்கிட்டு அலையிறோம். நம்ம வாழ்க்கைக்குள்ளே என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்காம, மத்தவங்க வாழ்க்கைக்குள்ள என்னென்ன பண்ணுறதுங்கிறத மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். மத்தவங்கள தான் பார்த்துட்ருக்கோம். உங்க வாழ்க்கைய நம்ம வாழ்க்கையா வாழாம, மத்தவங்க கையில குடுத்துட்டு, எனக்கு வந்து நீ அன்பா பார்த்துக்கோ. இந்தா என் வாழ்க்கைய நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். என் கூடவே வா. என் கூடவே இரு. என்ன பார்த்துக்கோ. என்ன கடைசி வரைக்கும் பார்த்துக்கோ. அதுக்கு தான் உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு. எப்படிங்க? அது வேற சோல் இல்லையா? அது எப்படி கடைசி வரைக்கும் ஒரே மாரியா இருக்கும்? ஃபர்ஸ்ட்டு இருந்த மாரி எப்படி இருக்கும்னு நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இது எல்லாமே தனித்தனி ஜேர்னி. இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், டூரிஸ்ட் மாரி வந்திருக்கோம், இருக்கிறோம், திரும்ப போயிடுறோம். கடைசி வரைக்கும் எப்படி நம்ம அவங்க கூட இருப்பாங்க, இல்ல நம்ம வந்து அவங்க கூட இருப்போம், இல்ல அவங்க நம்ம கூட இருப்பாங்கங்கிற ஒரு தவறான ஒரு கண்டிஷன் மைண்டு தாங்க. ஃபாரின் கல்ச்சர்லாம் அவ்வளோதான். யார் இருந்தாலும் இல்லைனாலும் நான் சந்தோஷமா இருப்பேன். ஒரு 6 மாதம் 7 மாதம் வேலை பார்ப்பேன். 3 மாதம் ஊர் சுற்றுவேன். தனியாவே தான் ஊர் சுற்றுறாங்க. ஒண்ணுமே இல்ல ஷர்ட்டு, டீ ஷர்ட் போட்டுக்கிறாங்க. அது ஜென்ஸா இருந்தாலும், லேடீஸா இருந்தாலும் போட்டுட்டு எதுவுமே அதிகப்படியான பணம்லாம் கிடையாது. கார்ட்ல பணம் வச்சுக்கிறாங்க அவ்வளோதான். ஜுவல்ஸ் எதுவுமே இல்ல. ஜாலியா ஊர் சுற்றுறாங்க. என்னென்ன பார்க்கணுமோ எல்லாம் பார்க்குறாங்க. ஆனா நம்ம அப்படியா? என்னை கூட்டிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகணும், இங்கே கூட்டிகிட்டு போகணும், என் கூடவே வரணும், எனக்கு உடம்பு முடியாமல் போயிடும், நான் ஆஸ்பத்திரியில் வந்து பார்க்குறதுக்கு என் கூட இருக்கணும், கடைசி காலத்தில் வந்து என்னை யார் பார்த்துக்குவா, பிள்ளை பார்த்துக்குமா, புருஷன் பார்த்துக்குமா, நம்மளை யார் பார்த்துக்குவா சொல்லுங்கள். இப்போவே பார்த்துக்க மாட்றாங்க. இந்த நல்லா இருக்கிற நட உடையில இருக்கும்போதே யாரும் பார்த்துக்க மாட்றாங்க. எப்படிங்க நீங்கள் அந்த இதுலலாம் வந்து பார்த்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? யாருமே இங்கே பார்த்துக்க மாட்டாங்க. ஆனா வந்து எனக்கு ஃபாரின்ல வந்து இன்னொரு கல்ச்சர் எனக்கு பிடிச்சது. நாங்க வந்து மெயினான ஒரு இடத்துல கடை வச்சிருக்கிறதுனால, ஃபாரினர்ஸ் நெறையா பேரு அந்த கோயிலுக்கு டூரிஸ்ட்டுக்காக வருவாங்க. அப்போ வந்து என்னன்னா, அந்த லேடிக்கு வந்து ஒரு 60 வயசு, 65 வயசு இருக்கும். நம்மலாம் வந்து நம்மலாம் அப்டின்னா, நான் எப்படி முன்னாடி இருந்தேன் அப்டின்னா, ஒரு புது இடத்துக்கு போனோம்னா, முன்னாடி வந்து ஜென்ஸ விட்டுட்டு பின்னாடி தான் நான் வருவேன். பட் ஆனா அவங்க வந்து 65 வயசு இருக்கும்னு நெனைக்கிறேன். 65, 68 வயசு இருக்கும். நல்லா கின்னுன்னு ஸ்ட்ராங்கா நடக்குறாங்கங்க. அந்த கூணு கீணு எதுவுமே கிடையாது. நல்லா அவங்க முன்னாடி போறாங்க. பின்னாடி வந்து அவங்க வீட்டுக்காரோ, யாரோ பாய் ஃப்ரெண்டோ, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்போ அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. அவங்க வந்து பின்னாடி வராங்க. இவங்க அப்படியே ஸ்ட்ராங்கா போறாங்க. எந்த ஒரு பயமே இல்ல. ஒரு புது இடத்துக்கு வந்திருக்கோம்னு பயம் இல்ல. அப்படியே உடம்பு முதுகு தண்டு நேரா இருக்குங்க. எக்ஸர்சைஸ்லாம் பண்ணி பக்காவா வச்சிருக்காங்க. ஆனா நம்ம வயசான வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கான ஒரு எந்த விஷயமே நம்ம பார்க்கறது இல்லங்க. எக்ஸர்சைஸுங்கிறத வந்து நான் இவ்ளோ தடவ நான் சொல்றேன் அப்படின்னா, எல்லா வயசுலயுமே எக்ஸர்சைஸ் பண்ணியே ஆகணுங்க. என்னால முடியல. முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. ஆரம்பத்திலேருந்தே உடம்பு நல்லா இருக்கும்போதே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, 70, 80 வயசுல, 90 வயசுல யோகா பண்ணவங்கலாம் பார்க்குறேங்க நானு. அப்படியே முதுகு தண்டு நேரா வச்சு எந்த விதமான நோய் கிடையாது, எதுவும் கிடையாது. எதுக்கு நம்மள வந்து மத்தவங்க பார்த்துக்கணும்? நம்ம என்ன குழந்தையா? நம்ம என்ன எதுக்கும் கையால் ஆகாதவங்களா? அப்படின்னா சபிக்கப்பட்ட ஒரு உயிரா நமக்கு? கடவுள் எவ்வளோ ஆரோக்கியமான ஒரு உடல குடுத்துருக்காங்க. கெடுத்தது யாருங்க? உட்காந்துட்டே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, உட்காந்துட்டே டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. நல்லா மென்னு முழுங்காம, உடம்புல செரிமானம் ஆகாம, மாத்திரை எடுத்துக்கிட்டு, சுகர் டேப்லெட் எடுத்துக்கிட்டு, பிரஷர் டேப்லெட் எடுத்துக்கிட்டு, தேவையில்லாத ஏதாவது ஒரு குப்பைய நெனச்சு கவலைப்பட்டுட்டு, சைக்காலஜிக்கல் டேப்லெட் எடுத்துக்கிட்டு, நடக்க முடியாம, இப்படியே உட்காந்து உட்காந்து இந்த ஃபுட்டுல கான்சன்ட்ரேஷன் இல்லாம எண்ணெய் பலகாரம் இதெல்லாம் தின்னு தின்னு நம்ம உடம்ப கெடுத்துக்கிட்டோங்க. நம்ம கலாச்சாரத்தில் சரிங்க ஃபாஸ்ட்டு ஃபுட்டாக இருக்கட்டும், அது இதுன்னு பார்க்குறதெல்லாம் திங்கிற தின்னு 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 உடம்ப ஓரளவுக்கு கெடுத்து வச்சுட்டு, எனக்கு வந்து கடைசி வரைக்கும் என் உடம்பு வீணாக போச்சுன்னா, இவங்க வந்து பார்க்கணும், இவங்க செலவு பண்ணணும்,
இவங்க கூட இருக்கணும், இவங்க விட்டு போகக்கூடாது அப்படின்னு. இது தப்பெல்லாம் யாருங்க பண்ணுறது? நம்ம உடம்ப கோயில் மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா எதுக்குங்க மற்றவங்களோட ஒரு டிபெண்ட் பண்ணியிருக்கணும்? மற்றவங்கள எதுக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கணும்? ஆனால் தவறான ஒரு முறையில் தாங்க நம்ம நிறைய பேர் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். ஹெல்த்தை பார்க்குறதே இல்லை, பணத்தை பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த ஹெல்த்தை பார்க்குறதே இல்லை. அது வந்து கண்ணா பின்னான்னு ஆகி பல விதமான ஒரு நோய்க்கெல்லாம் உட்பட்டு கடைசியில் சேர்த்து வச்ச காசெல்லாம் மருத்துவ செலவுக்கு போகுதுங்க. அவர் சொன்னார்னா நம்ம லட்சக்கணக்கில் கொட்டி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. என்னால் முடியாது, நான் ஐடியில் வேலை பார்க்குறேன், இல்லை நான் வேலையை பார்க்கல, நான் வந்து பூ வியாபாரம் பண்ணுறேன், எனக்கு வந்து காசு இவ்வளோ இல்லைன்னா முடியாதுங்க. நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் அவர் வந்து இவ்வளோ பணத்தை எடுத்து வைய, அப்போ தான் நான் அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அப்போ இவ்வளோ நாள் வந்து கஷ்டப்பட்டு ஓடுனீங்களா உடம்ப பார்க்காம? யாரோட தப்பு இது? உடம்பு எப்படி ஒரு இயக்கம் தெரியுங்களா? கடவுள் கொடுத்த ஒரு விஷயத்த ஃபால்ட்டு பண்ணிவிட்டு இருக்கிறது யாருங்க? யாரோட தப்பு? ஏன் கெடுத்து வச்சிங்க உடம்ப? நல்லா இருக்கிற உடம்பு எப்படி கெட்டு போணுச்சு? ஆரோக்கியமாக இருக்கிற உடம்பு எப்படி கெட்டு போச்சு? தேவையில்லாத விஷயங்களை உங்களுக்குள்ளே செலுத்துறது, தேவையில்லாமல் சாப்பிட்றது, ட்ரக்ஸில் அடிக்ட் ஆகிறது, ஸ்மோக்கிங் பண்ணுறது, ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறது, ரோட் சைட் ஃபுட்டெல்லாம் ஆயிலில் பொரிச்சது, இது எல்லாத்தையும் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது, ஆரோக்கியமான மில்லட்ஸ்லாம் எத்தனை பேருங்க சாப்பிட்றோம்? எக்ஸசைஸ் எவ்வளோ பேர் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம்? அவங்க எவ்வளோ வந்து ஒரு கின்னுன்னு வராங்க தெரியுங்களாங்க? அந்த வயசில் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்காங்க, ஒரு 65 வயசில். அப்போ நம்ம தாங்க உடம்ப கெடுத்துட்டு இவங்க பார்த்துக்கணும், அவங்க பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் உடம்ப பார்க்குறீங்களா? நீங்கள் உங்களுக்கு லவ் பண்ணுறீங்களா? நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்களா? உங்களுக்கு நீங்களே தட்டி கொடுத்துருக்கீங்களா? ஐ லவ் யூ சொல்லியிருக்கீங்களா? என்னங்க எல்லாமே தப்பு தப்பாக பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே தப்பு தப்பாக இப்படி தான் நடந்துக்குவாங்க. யாருமே கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க. உங்களை ஏமாற்றுவாங்க. உங்களை நீங்களே ஏமாற்றிட்டு வாழ்ந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது கொடுக்குறீங்களா? நீங்கள் அன்பை கொடுக்குறீங்களா? உண்மையாக ஒரு நல்ல சாப்பாடு யாராவது சாப்பிட்றீங்களா? பார்த்து யாராவது டயட்டில் சாப்பிட்றீங்களா? ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும், வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு ஏதாவது சாப்பிட்றீங்களா? மில்லட்ஸ் சாப்பிட்றீங்களா? எனக்கு ஓடுறதுக்கே நேரம் சரியாக இருக்குது அப்படின்னு ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏங்க எல்லாத்துக்குமே 24 மணி நேரம் தானே. எப்பயும் எந்திரிக்கிறத விட ஒரு மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமான எக்ஸசைஸ் பண்ணலாம், ஆரோக்கியமான ஃபுட்டு செஞ்சு சாப்பிட்லாம். மற்றவங்க செய்யணும், மற்றவங்க பார்க்கணுன்னு இது மாதிரி இருந்தீங்கன்னா மற்றவங்க யாருமே செய்ய மாட்டாங்க. இங்கே தான் இந்த உடம்பை வச்சு அழகாக நிறைய விஷயங்கள் வந்து இங்கே கடவுள் கொடுத்துருக்காரு. நீ நிறையா இந்த கவுளி அடிக்குது, இந்த உடலால் நீ நிறையா விஷயங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களே தெரிஞ்சிக்கல, நம்மளை பற்றியே தெரிஞ்சிக்கல, இதோடையே போராடிட்டுருக்கோம். போராட்டமே இங்கே இல்லை. நம்மளால் எல்லாமே முடியும், எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். நல்ல ஆரோக்கியமான உடலுங்க. நான் இது வரைக்கும் மாத்திரையே போட்டது கிடையாதுங்க. ஒரு 10 வருஷம் ஆச்சுங்க. நானும் உங்களை மாதிரி தான். தலைவலிக்கு, உடம்பு சரியில்லை, ஜுரம் அப்படின்னா ஊசி போடுறது, மாத்திரை போடுறது. இப்போல்லாம் ஊசி மாத்திரை போட்டேன்னா எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அந்த அளவுக்கு உடம்புல இம்யூன் பவர். எப்படி நம்ம உடம்பை பார்த்துக்கணும், என்ன தவறு பண்ணுறோம், எது தேவையில்லாத ஒரு உணவை நான் எப்போயுமே சாப்பிடவே மாட்டேங்க. ஏதாவது அப்படி இப்படின்னு ஜங்க் ஃபுட், நம்மளும் மனுஷங்க தானே, அப்படி இப்படி ஏதாவது ஆசைப்பட்டால் கூட திரும்ப வந்து அந்த இடத்துக்கு வந்துடுவேங்க. திரும்ப அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். எக்ஸசைஸாக இருக்கட்டும், மெடிடேஷனாக இருக்கட்டும், யோகாவாக இருக்கட்டும், அந்த இதுக்கு வந்துடுவேன். 7777 கண்டிப்பாக பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இன்றைக்கி நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு பாருங்கள். இன்றைக்கி அமாவாசை அதுமா பயங்கர பிளஸ்ஸிங்ஸுங்க. டெத்து கார்டு வந்துச்சா, பட் டவர் கார்டும் வந்துச்சு. இனிமேல் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க உங்கள் வாழ்க்கையில். சூப்பராக இருக்குங்க கார்டு. உங்களோட ஆன்சிஸ்டர்ஸோட பிளஸ்ஸிங் இன்றைக்கி இருக்கிறதுனால தான் உங்கள் கஷ்டங்கள்லாம் இன்னையோட முடிஞ்சிருச்சுன்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. சடனான சேஞ்சஸ்ங்க பாட்டம் ஆஃப் த டெக்கில். இனிமேல் வந்து சண்டை சச்சரவுகள், குழப்பம், மனக்குழப்பம், பேச்சுவார்த்தை, இந்த மாதிரி ஒரு கோளாறாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தால் கூட, டிசாஸ்டர் மாதிரி நடந்துகிட்டு இருந்தால் கூட, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போய் புதிய புதிய அவேக்கனிங்லாம் வந்து நடக்குதுங்க. சடனாக நீங்கள் நிறைய பேர் வந்து உங்களுக்குள்ளே வந்திருப்பீங்க, கடவுளை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க, நிறையா நாலேஜ் இருக்கும். 7777 கண்டிப்பாக பார்க்குறவங்களா இருப்பீங்க. எல்லாமே உங்கள் வாழ்க்கை. இந்த கஷ்டம் எதுக்கு வந்திருக்குன்னா பூர்வ ஜென்ம கர்மா தான். தேங்க்ஸ் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுத்த அத்தனை நபருக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா இந்த விஷயம்லாம் வரலைன்னா உங்களை பற்றி தெரிஞ்சிருக்காது, உங்களுக்குள்ளே வந்திருக்க மாட்டீங்க, கடவுள் யாருன்னு தெரிஞ்சிருக்காது. அப்படியே வாழ்க்கை போகிற போக்கில் அப்படியே ஓடி இருப்பீங்க. அப்புறம் எப்போ தான் இதெல்லாம் கற்றுக்கிறது? ஒவ்வொரு ஜென்மம் எடுத்து வீணாக போச்சு, அவன் வாழ்க்கை எதுவுமே கற்றுக்காமல். அதனால் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த அத்தனை குருமார்களுக்கும் நன்றி சொல்லுங்கள். அவங்க இல்லைன்னா இன்றைக்கி வந்து நம்ம கிடையாது, நம்ம யாருன்னே தெரிஞ்சே இருக்காது. அதனால் ஃபயர் எனர்ஜி, மாசு, டவர் கார்டு வந்தாச்சு. இனிமேல் எப்படி பார்த்தீங்களா, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கடவுள் நான் இருக்கேன் உன் கூட, நீ எதுக்கு கவலைப்படுற, எதுக்கு அழுகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயந்தான் வந்து கடவுள் கொடுக்குறாங்க. இன்றைக்கி வந்து நிறையா விஷயங்கள் வந்து போயிட்டே இருக்குது. ஆனால் வந்து எல்லாமே பவர்ஃபுல்லான மெசேஜுங்க. ஆஹா, டைம் ஆகிட்டு. சரி, இன்றைக்கி வந்து முருகனோட மெசேஜ் வந்து எடுத்துகிட்டு நிறையா எடுக்கலான் இருந்தேன். ஆனால் வந்து இன்றைக்கி என்ன நான் சொல்லியிருக்கேன்னு எனக்கே தெரியல, கடவுள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. நிறைய பேர் வந்து மனசில் நிறைய காயங்கள் வச்சுருக்கீங்க, கவுளி அடிச்சுட்டே இருக்குங்க. இன்றைக்கி
நிச்சயமாக சூப்பராக நிறையா பேருக்கு வந்து யாருக்கு இது வந்து போய் சேருதுன்னு தெரில. கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும். ஹாப்பினஸ்ன்னு போடுங்க. இனிமேல் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஹாப்பினஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். உங்களோட மைண்டில் நீங்கள் போட்டுட்டு இது வரைக்கும் கவலைப்பட்டுட்டு இருந்த அந்த மன நோயாக இருக்கட்டும், சைக்கலாஜிக்கல் டேப்லெட் நிறைய பேர் எடுத்திருந்தீங்கன்னா எல்லாமே வந்து சரியாகுது. நீங்கள் மனசில் இனிமேல் கஷ்டமே பட தேவையில்லை. குழந்தை முருகனை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கார் பார்த்தீங்களா? நான் இருக்கேன் உனக்கு. அவர் எவ்வளோ அழகாக சிரிக்கிறார் பாருங்கள். நீ ஏன் கவலைப்படுற? எதுக்கு? உன் பிரச்சனையே கிடையாது. என்கிட்ட விட்டுட்டு நீ விளையாடு, ஜாலியாக வா என் கூட விளையாடுன்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குது பாருங்களேன் இந்த முருகன் அழகா. அதனால் முருகன் கையில் வேலை வச்சுருக்காரு. நம்ம பிரச்சனைகள்லாம் அவர் பார்த்துக்குவார். நம்ம ஜாலியாக இருக்கிறதுக்கு தாங்க இந்த உலகத்தில் வந்திருக்கோம் சந்தோஷமாக. ஆனால் அதை மட்டும் செய்யாமல் மற்ற எல்லா வேலையும் செய்கிறோம். கடவுளோட வேலையெல்லாம் செய்ய நினைக்கிறோம். கடவுளோட பணி எவ்வளோ பெரிய பணியாக இருக்கும்ல, அந்த பணியை எடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் அங்கே தான் அடி விழுகுது. நாம் இதுவரை முன்னேறாமல் இருக்கின்றோம் என்றால் நல்லவர்களோடு பழகவில்லை என்று பொருள். நமக்கு எந்த விஷயமும் முன்னேற்றம் அடையலை அப்படின்னா நீங்கள் கரெக்டான பாதையை சூஸ் பண்ணல, கரெக்டான ஒரு பர்சன்ஸ் கிட்ட நீங்கள் வந்து ஃப்ரெண்டாக இல்லை. உன் நண்பரை பற்றி சொல்லு, நான் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும்னா முன்னேற்றம் அடைந்தவர்களோடு பழகணும். அந்த மாதிரி ஒரு எண்ண அலை உள்ளவங்களோட வந்து நம்ம ஒரு மைண்டு ஃப்ரீக்வன்சி உள்ளவங்களோட நம்ம பேசணும், பழகணுங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படி இல்லையே. நம்ம ஒரு கீழே நிற்கிறோங்க. கீழ்நிலையில் நின்றுட்டு நம்ம மேல்நிலைக்கு உயரணும்னு நினச்சிக்கிட்டு எண்ணமும் ஃப்ரீக்வன்சியும் தப்பாக இருக்குது. நம்மளை வந்து டைவெர்ட் பண்ணுற மாதிரி, நம்மளை வந்து டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி அந்த ஒரு பர்சன் கூட, அந்த ஒரு சுச்சுவேஷன் கூட, அந்த ஒரு சரௌண்டிங் கூட நம்ம இருந்துட்டு நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோங்க. அதனால் கண்டிப்பாக உங்களை சுற்றி இருக்கிறவங்க யார், நீங்கள் எப்படி மாறணும்னா அந்த ஒரு சரௌண்டிங் முதல்ல, என்விரான்மெண்ட் முதல்ல மாற்றணுங்க. அதனால் கடவுள் இருக்கார், நான் உனக்கு எல்லா ஆசீர்வாதமும் பண்ணுறேன், தைரியமாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள் அழகாக வேலும் மயிலும் துணை. கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். முருகனோட ஆசீர்வாதம் ஃபுல் பிளெஸிங் இருக்குது. நம்ம முன்னேறாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம தான். நான் தான் சொல்கிறேனே, நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மோசமான சுச்சுவேஷன் இருந்தாலும் அதுக்கு காரணம் சுற்றி உள்ளவங்க கிடையாது, நம்ம தான். நம்மளை மாற்றும் போது, நம்மளை சரி செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயமும் தலைக்கீழாக புரட்டி போட்ட மாதிரி நடக்குங்க. இன்றைக்கி ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச்.